இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருப்பதி விஷு அந்த லட்டு வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பூதகரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. லட்டை தயாரிக்கிறதுக்கு மாட்டு கொழுப்பு இல்லை மித்த இறைச்சிகளோட கொழுப்பெல்லாம் கலந்துட்டாங்கன்னு சொல்லி நீ கர்நாடிக் இசை கச்சேரிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இசையை வந்து யார் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த மிருதங்கம் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோல் வேணும். அது என்ன வெறும் துணியில தயாரிக்கிறான்னு நினைக்கிறாதீங்க. அது ஒரு மாட்டுத்தோல், இரவு மாட்டுத்தோலோ இல்லை பசு மாட்டுத்தோலோ இல்லை நாட்டு மாட்டுத்தோலோ இதெல்லாம். அந்த நீங்க நினைக்கலாம் அந்த மாட்டுத்தோல் வந்து ஒரு இறந்த மாட்டுத்தோலா இருக்கும்னு. கிடையவே கிடையாது. அது ஒரு எங்கான மாட்டுத்தோல்ல மட்டும்தான் நல்ல மிருதங்கம் தயாரிக்க முடியும். இப்படி எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா மாடு வந்துடும். இப்ப நெய் எதுவும் தயாரிக்கிறாங்க. லட்டுக்கு தேவையான நெய் மாட்டோட பால்ல இருந்து வருது. பால் எப்படி வருது? மாட்டோட ரத்தத்துல இருந்து தான் வருது. இப்ப இத நாட்டுக்கு நல்லது செய்யணும் யாருமே நினைக்கல. பாத்தீங்கன்னா மனிதன், மாடு, சாமி இது எல்லாம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது இந்தியாவில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. மாடு இல்லாம நாமெல்லாம் மாடு இல்லை.